சபரிமலை போனீங்கன்னா 18 படி ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே போட்டு வச்சுருக்கோம். தத்துவமசி அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னென்னா, நீயே ஆதுவாகிறாய், நீ உன்னுள்ளவே நீ காணலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறதுடைய அர்த்தம் அங்கே போட்டு வச்சிருக்கு. மனிதனாக பிறந்ததின் பயனே பொருளாய் உள்ள இறைவனை மெய்ப்பொருள் என அறிவதே அரிது. அந்த ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மானிட பிறப்பு அரிதினும் அரிது. அதை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு உபதேசிக்கிறாங்க. அதே வேதங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம், பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டோம், பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டோம் உபதேசிக்குது. இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, அதை வெட்ட வெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிக்வேதம்ல வந்து பிரஜானம் பிரம்மம், யஜுர்வேதம் அகம் பிரம்மம், சாமவேதம்ல வந்து தத்துவமசி. இந்த தத்துவமசின்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம ஐயப்பனுடைய சன்னதிக்கு சபரிமலை போனீங்கன்னா 18 படி ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே போட்டு வச்சுருக்கோம். தத்துவமசி அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னென்னா, நீயே ஆதுவாகிறாய், நீ உன்னுள்ளவே நீ காணலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறதுடைய அர்த்தம் அங்கே போட்டு வச்சிருக்கு. அதர்வண வேதம் என்ன சொல்லுதுன்னா, அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. ஆதிசங்கரர் அத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டோம், மத்வர் துவைதம் அப்படின்னு சொல்லிட்டோம் உபதேசிக்கிறாங்க. ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டும் உபதேசிக்கிறாங்க. ஸோ அந்த ஒன்றை தான் வந்து இவங்க திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறாங்க. இந்த ஒரு பொருள் இருந்தால் நம்ம வந்து கடவுளை அடைஞ்சு விடலாமா அப்படின்னா கிடையாது. அதோடு கூட வாசி என்றதையும் சேர்த்து நம்ம வந்து தியானம் பண்ணும்போது தான், தவம் பண்ணும்போது தான் அந்த நிலையை நாம் அடைய முடியும். இப்போது இவ்வளோ சொல்கிறதுக்கு இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மன அமைதிக்காக கோவில்லையோ எங்கேயோ ஒரு அமைதியான இடத்துலையோ இருந்து தியானம் பண்ணுறாங்க. அது தேவை. எப்படி தேவைன்னா, நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து அதிகமாக இருக்கிறத வந்து குறைக்கிறதுக்காக நம்ம அமைதியாக இருக்கும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரும்பொழுது நமக்கு உடம்புல வந்து டென்ஷன் வந்து குறையுது. ஆனால் சித்தர்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தியான தவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உட்காரும் பொழுது மனம் வந்து வேலை செய்யக்கூடாது. அதுதான் அங்கே முக்கியமானது. நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கின்னு கண்ணை திறந்துன்னு உட்காந்துருக்கிற பொழுது எப்படி மனம் ஓடுதோ அந்த மாதிரி கண்ணை மூடின்னு உட்காந்துக்கின்னு 1000 அப்போ தான் இன்னும் அதிகமாக வரும் எண்ணங்கள். அது என்னாச்சு, இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாகும். ஆனால் சித்தர்கள் சொல்கிற தியான தவத்தில் வந்து மனம் வேலை செய்யாது. நான் சொல்கிறது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தது தான் சொல்கிறேன். மனம் ஒரு இடத்துல நம்ம மனம் இருக்கிறதே தெரியாது, மனம் என்ன ஓட்டமே ஓடாது. அதுக்கு மேலே போய் ஒரு படிநிலை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மூச்சு இந்த மூக்கில் ஓடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இப்போது மூச்சு மூக்கில் ஓடாத நம்ம தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த மூக்கில் காற்று போய் வர்றது தான் வந்து உயிர், இது நின்று போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஏற்கனவே கூட முன்ன பதிவில் சொல்லியிருக்கேன், நமக்குள்ளே வந்து உள் சுவாசம்ன்றது ஒன்று இருக்குது. சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க, மூக்கில் சுவாசிக்க மாட்டாங்க. இந்த மூக்கை நம்பினோம்னா ஒரு நாளைக்கு நம்மளை வந்து உடலை கீழே கட்டிட்டு போய்விடும்.
இப்போது அதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து வீட்டில் லைட் எரியணும். அந்த லைட் எரியணும்னா என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி ஈபியில் நம்ம வந்து கனெக்ஷன் வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த கனெக்ஷனு எப்பவுமே கரண்ட்டு நமக்கு லைவாக வந்துகிட்டே இருக்கா? இல்லை, அதில் ஃபெயிலியர் ஆகும். அப்போது வந்து ஏதோ ஒரு வேலைக்காக மின்சாரம் துண்டிக்கப்படும். அப்போ வந்து நம்ம வீட்டில் விளக்கு எரியாது. அப்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், இன்வெர்ட்டர்னு ஒன்று வச்சுக்கிறோம். இன்வெர்ட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணோம், அது கண்டினியூவாக வந்து அந்த லைட்டுக்கு அதனுடைய பவர் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உள்ளவும் சுவாசத்தை வந்து கடவுள் உள்ளே வச்சிருக்கிறாரு, உள் சுவாசம்னு சொல்லிட்டு. அந்த உள் சுவாசத்தை அறிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து, அந்த உள் சுவாசத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் வந்து என்ன பேருனா சிவநேசன் அப்படின்னு பேர். அதை உள் சுவாசம் தெரிஞ்சிக்காதவங்களுக்கு என்ன பேருனா சிவநீசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது வந்து நீசன் வந்து நமக்கு வந்து எப்போ வந்தாலும் எதை வந்தாலும் வந்து நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக வந்து நம்ம அந்த உள்காற்றை வந்து சுவாசிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து உயிர் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து மூச்சு காற்று நம்ம உள்ளே எடுக்கும் பொழுது 8 அங்குல காற்று உள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் விடும்போது 12 அங்குல காற்று வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 4 அங்குல காற்று உள்ளே போகும்போது 8 போயிட்டு வெளியில் வரும்போது 12 வருதுன்னா, அப்போ 4 அங்குல காற்று எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போகுது? அதுதான் நமக்கு வந்து ஆயுட்காலம்னு சொல்லிட்டு கடவுள் உள்ள நமக்கு அந்த காற்றை வச்சிருக்கிறார். அந்த நம்மளுடைய ஆயுட்காலத்தை வந்து நலிந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வாசி யோகம் பயிலும் பொழுது நமக்கு வந்து ஆயுள் கூடும். நமக்கு எவ்வளோ காற்று வந்து நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு நம்மளுடைய உடம்புல வந்து தெரியும், மாற்றங்கள் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பு மாற்றம் அடைஞ்சிட்டே வரும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பார்த்தோம்னா நிறைய மாற்றமாகிட்டே வரும். இதை வந்து நம்ம வந்து அந்த இழந்த காற்றை வந்து நம்ம உயிரை வந்து சேமிக்கணும்னா இந்த வாசியோக பழக்கத்துலேயும் இந்த தவம் செய்கிறதுலையும் அது வந்து கூடும்.